பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார், உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 33 அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான், நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், உனக்கு ஒப்பானவர் யாருமே இருக்க முடியாது. உன்னை ஆண்டவர் வேறு பிரித்து அவருடைய சாயலிலே உன்னை மறுரூபமாக்கி, உன்னை இஸ்ரவேல் என்று சொல்லி மேன்மையான ஒரு ஸ்தானத்திலே உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே உனக்கு ஒப்பாக யாருமே இருக்க முடியாது. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் கர்த்தர் வெளிப்படுகிறார். மாத்திரமல்ல, மகிமை பொருந்திய பட்டயமாய் ஆண்டவர் வெளிப்படுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் நாம் ஆண்டவரை துதிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 3 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன், நீ என் தாசன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று சொன்ன ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் நமக்குள்ளே நம்மிலே மகிமைப்படுகிற தேவனாயிருக்கிறார். நம்மை பார்த்தவர் சொல்லுகிறார், நீ என் தாசன் என்று. இந்த காலை வேளையிலே நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 17 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை பாக்கியவான் என்று அழைப்பதற்கு காரணம், நாம் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நாம் வெட்கப்படவே மாட்டோம், கலங்கவே மாட்டோம். ஆண்டவர் நம்மை கலங்காதபடி, வெட்கப்படாதபடி எல்லா இடங்களிலும் நம்முடைய தலையை உயர்த்தி நம்மை மேன்மையாய் வைப்பார். ஒருவேளை இதுவரையிலும் பல இடங்களில் வெட்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் உன்னை மறுபடியும் நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தினான பலனை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் நம் ஆண்டவரை துதிப்போம். நமக்கு சகாயம் செய்யும் கேடகம் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன். சத்துருக்கள் நம்மை நெருங்க விடாதபடி அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்கி சத்துருக்கள் மேல் யுத்தம் பண்ணுவார். ஆகவே இந்த காலை வேளையில எதை குறித்தும் கலங்காதபடி கர்த்தரை மாத்திரம் நாம் பற்றி கொள்வோம்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று தாவீது எழுதுகிறார். கர்த்தர் என் பலன், அவர் என் கேடகம், அவர் என் பலனாயிருக்கிறபடியினால், அவர் எனக்கு கேடகமாயிருக்கிறபடியினால் என் இருதயம் அவரையே நம்பி இருக்கிறது. நான் அவராலே சகாயம் பெற்றேன். ஆகையால் இந்த காலை வேளையிலே என் இருதயம் களி கூறுகிறது. நம் ஒவ்வொருடைய இருதயம் இந்த காலை வேளையிலே களி கூறுகிறது. பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாமும் பாட்டினால் அவரை துதிப்போம். காரணம், நாம் பாக்கியவான்கள், நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. அவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாய், மகிமை பொருந்திய பட்டயமாய் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகம். அதிகாலையிலே சகாயம் பண்ணுகிற தேவன், ஆண்டவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். ஆகவே எதை குறித்தும் கலங்காதபடி, பயப்படாதபடி கர்த்தர் என்னை மேன்மையாய் வைப்பார். அவர் எனக்கு சகாயம் செய்யும் கேடகமாயிருக்கிறார், மகிமை பொருந்திய பட்டயமாயிருக்கிறார். அவர் என் பலன், அவர் என் கேடகம், என் இருதயம் அவரையே நம்பி இருக்கிறது. ஆகையால் நான் சகாயம் பெற்றேன் என்று தாவீதை போல இந்த காலை வேளையில் நாம் சொல்லுவோம். நம்முடைய இருதயம் களி கூறட்டும், பாட்டினால் அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் வெளிப்படுகிறார். ஆகவே எந்தெந்த இடத்திலே நமக்கு சகாயம் கிடைக்கவில்லையோ, அனுகூலம் கிடைக்கவில்லையோ, அந்த இடத்துல ஆண்டவர் வாசல்களை திறந்து நமக்கு அனுகூலம் செய்வார். அனுகூலமான வாசல்களை திறப்பார். அவர் மகிமை பொருந்திய பட்டயமாய் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி நமக்கு மேன்மையை, மகிமையை கத்தத் தருவார். ஆகவே இந்த காலை வேளையில நம்மை ஆண்டவர் மேன்மையாக வைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பாக யாருமே இருக்க முடியாது. உன்னை நான் மேன்மையாக வைப்பேன், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறேன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே திடப்படுத்தி பலப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் பார்த்து நீ பாக்கியவான், நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம், உனக்கு ஒப்பான யாருமே இருக்க முடியாது என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரை மேன்மையாய் வைத்து ஆசீர்வதித்து உயர்த்துகிறபடியினால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மையே நம்பி ஒவ்வொருவரும் சகாயம் பெற்று ஆண்டவரை களி கூர்ந்து பாட்டினால் உம்மை துதிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபைத்தார். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொரு அதிகாலை வேளையிலும் ஆண்டவர் அதன் நடுவில் இருக்கிறபடியினால் அது அசையாது. அதிகாலையிலே சகாயம் கிடைக்க பண்ணுகிறேன். ஒவ்வொருவருக்கும் அந்த சகாயம் இந்த காலை வேளையில கிடைக்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.